வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அலை இயக்கம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஒரு வானொலி நிலையத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறார்கள். அது பாடல் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பாடல் வெளியிலே போகும்போது அலையாகத்தான் போகும். அந்த அலையில் அந்த கருத்து, வாசகம் எல்லாம் அடங்கியிருக்கும். வழியில் இதை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இல்லை, அலையில் இதை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் இங்கே உள்ள கருவியில் மோதும் பொழுது, மோதி பிரதிபலிக்கும் பொழுது, அங்கே எந்தெந்த உச்சரிப்பு, எந்த கருத்து அங்கே சொன்னார்களோ அவை அனைத்தும் வெளிப்படும். இன்னொரு பாடல், அதை ஒருவர் தாளம் போட்டு பாடுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த தாள ஓசையோடு கேட்கிறது. அதுபோல இன்னும் வேறு பல கருவிகளை வைத்து பாடினாலும் கூட அவ்வளவும் இந்த அலையில் போகும். வெறும் பேசும் அலைக்கும் இந்த அலைக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது அங்கே. ஆனால் அது மோதி பிரதிபலிக்கக்கூடிய இடத்தில் அத்தனையும் வரும். அதேபோல் எந்த பொருளும் உலகத்தில் அதன் இடத்திலிருந்து ஒரு அலை வீசிக்கொண்டேதான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பொருள் எதனால் ஆக்கப்பட்டது என்றால் சக்தியின் துகளினால். ஒவ்வொரு ஆகாச துகளும் தன் வேகத்தில் சுழன்று கொண்டேதான் இருக்கிறது. ஆகையினால் அலை வீசிக்கொண்டேதான் இருக்கும். எந்த அலைக்கும் மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஒன்றுடன் ஒன்று திருப்பி திருப்பி இணைந்து பாய்தல் என்று ஐவகையான இயக்கங்கள் உண்டு. எத்தனையோ அலைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவற்றையெல்லாம் நல்லவையாக ஆக்கிக்கொண்டு நாம் நல்ல அலையை இயக்க வேண்டும். நலம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மையே தான் செய்வேன் என்ற எண்ணத்தை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள், இந்த உலகமே ஒரு அலை இயக்கத்தினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றார். இறைவன் உலகை படைத்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விஞ்ஞான முறைப்படி அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இந்த சுத்தவெளி தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் மாற்றலினால் அணுவாகி 2 அணுக்கள் சேரும்போது காற்றாகி, மேலும் அணுக்கள் சேரும்போது அழுத்த காற்றாகி, அழுத்த காற்றும் லேசான காற்றும் சேர்ந்து இயங்கும்போது நீராகி, மீண்டும் சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தும் காரணத்தினால் நீரணுக்கள் ஆவியாகி நிலமாக மாறுகிறது. நிலத்தில் மீண்டும் மின்சக்தி புகுந்து ஓரறிவு தாவரம், 2 அறிவு புழு, 3 அறிவு வண்டு, 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு விலங்கினம், 6 அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் எல்லாமும் அவனுடைய இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற கருத்தை கொண்டு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் நினைவுக்கு வருகிறது. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் அலைகளிலே கடலில் தவழும், காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே
இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.